அண்ணா பொம்பூர்ல இருக்கிறேண்ணா பொம்பூர்ல ஆமாண்ணே பொம்பூர் முடிச்சுட்டு அங்கே வந்துடும் பதிலப்பள்ளி பொம்பூர் முடிச்சுட்டு அங்கே வந்துடும் ஓகே இந்த சமூகத்தை கல்வி என்கின்ற ஒரு பேராலயத்தின் மூலம் மிகப்பெரிய விடுதலையையும் மிகப்பெரிய புரட்சியையும் ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கரின் பெயரில் இந்த நூலகத்தை திறந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இங்கே பேசுகிற போது அருமை தோழர் காமராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். இங்கே நூலகம் அமைத்தவர்கள், நூலகம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறோம், ஆனால் நூலகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இல்லை என்று அவருக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் அண்ணன் ஜெயச்சந்திரன் சொல்வதை போலத்தான் அடிக்கடி நாங்கள் எங்கள் ஊரிலே மக்கள் படிப்பகம் என்ற ஒரு படிப்பகத்தை நடத்துகிறோம். சொந்த செலவிலே அந்த பிள்ளைகளுக்கு பேப்பர், பென்சில், தேவையான மெட்டீரியல் கொடுத்தும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் போய் அடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்பொழுது அவர் சொல்வார், ஜெயச்சந்திரன் சொல்வார், இவன் ஒழுங்காக வந்து விட்டானா என்றால் இவன் எஸ்சி இல்ல, இவன் இப்படி வருவான், அப்படிதான் இருப்பான், படிக்க மாட்டான், ஆமா படிக்கதான் மாட்டான், எழுத தெரியல, ஆமா எழுததான் தெரியல, அப்படின்னு தான் எஸ்சி. அதுக்குதான் நம்ம சொல்லிக் கொடுக்க வந்துக்கிறோம். அவன் ஒழுங்கா அந்த பிராமன் பாவன், அவனுக்கு தான் தேவையான அதுவும் மிகவும் அந்த அணுகுகிற முறை, மாணவர்களை அணுகுகிற முறை என்பது பெற்றோரை காட்டிலும் மிகவும் மிக மிகவும் தாழ்ந்த நிலையிலே சென்று அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அந்த மக்கள் படிப்பகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் வடுதிரட்டியில் ஒரு விழிப்புணர்ச்சி நான் ஒரு ஆதங்கமாகவே பதிவு செய்கிறேன். இப்பொழுதுதான் தடுமாறி சில மாணவர்கள் போட்டித் தேர்வை நோக்கி போகிறார்கள். அதற்கு வித்திட்டவர் ஜெயச்சந்திரன், அதற்கு வித்திட்டது மக்கள் படிப்பகம். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மாணவர்கள் போட்டித் தேர்வை நோக்கி போகிறார்கள். ஆண்டுக்கு ஒருவர் அல்லது இருவர் ஏதாவது ஒரு துறையில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்கிறார்கள். இதற்கெல்லாம் மூலகாரணமாக இருந்த ஜெயச்சந்திரனை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுவதற்கு, ஏனென்றால் அதை போல இந்த கிராமத்துக்கு பல்வேறு சோர்சஸ் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இங்க இருக்கிற பல் மருத்துவர், இங்க இருக்கிற இதய மருத்துவர், இங்க இருக்கிற ஓய்வு பெற்ற அண்ணன் உலகு போன்றவர்கள் பொருளாதார ரீதியாக உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு மாணவர்கள் தான் தயாராக இல்லை. அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு இங்கே உள்ள இளைஞர்கள் பாடுபட வேண்டும். இங்கே உள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி ஒருங்கிணைத்தால் நாங்கள் எல்லாம் பொறாமைப்பட்டது உண்டு. ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னதை போல ராம்பாக்கம், சாத்தனூர், அடுத்தது நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் சொல்லியிருக்கிறோம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே பொம்பூர் என்று எங்கள் கிராமத்தில். அதுபோன்று நம்முடைய கிராமத்தில் படிப்பதற்கான வளர்ச்சி ஏற்படவில்லையே, கல்விக்கான வளர்ச்சி ஏற்படவில்லையே, அந்த நாள் என்றைக்கு என்று நாங்கள் கலங்கியிருக்கிறோம், வேண்டியிருக்கிறோம். அதை ஓரளவிற்கு மக்கள் படிப்பத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளும் அதனை உருவாக்கிய ஜெயச்சந்திரன் போன்றவர்களும் இன்றைக்கு ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட தொடர்ச்சியாக 50 அமர்வுகள் எங்கள் காலனியில வகுப்பாக நடத்தியிருக்கிறோம். நான் முடிச்சுட்டு வருவேன் கிளாஸ, நான் 5:30 மணிக்கு வந்து இறங்குவேன். 5 மணிக்கு ஸ்கூல் விட்ட உடனே பசங்க ஓடுவாங்கன்னு 4:30 மணிக்கு ரிட்டையர்ட் ஜெயச்சந்திரா, ஹெட்மாஸ்டர் ஜெயச்சந்திரா கேட்டாங்க, போய் நின்னுவார். கைது பண்ற மாதிரி தான், வெளியே போறேன் இங்க உட்காந்து. நான் பஸ்ல இறங்கினா அதுக்குள்ள 3 போன் வந்து சாந்தர் சார் இருந்து, எங்க வர இப்பதான் சிக்னல் தேவந்த வெளியில். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாணவர்களை வெளியே போனால் வரமாட்டாங்க என்கின்ற சூழல் இருந்த சூழலிலும் கூட 50 அமர்வுகள் மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். எங்கள் பள்ளியில் அனைவரும் 100% தேர்ச்சி விடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தேர்ச்சி எல்லாம் வேறு. இன்றைக்கும் குறிப்பாக காலனி பகுதிகளில்
12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கூட விரைவாக படிக்கவும் விரைவாக எழுதவும் தெரியாத காலனி மாணவர்கள் இருக்கிறார்கள். காலனை பெரிச்சானூர் என்ற கிராமத்திலே நான் பணியாற்றுகிறேன் தற்காலிகமாக. அங்கே நான் செய்கிற பணி அரையாண்டு வரை 10ஆம் வகுப்பிலே காங்காச்சா சொல்லிக் கொடுத்தது. பெரும்பான்மையான மாணவர்கள் எஸ்சி மாணவர்கள், 100% மாணவர்கள் காலனி பிள்ளைகள், 170% மாணவர்கள், 20% மாணவர்கள் அருந்ததியர் மற்றும் இருளர்கள். இப்படி ஒடுக்கப்பட்ட மாணவனுடைய நிலை மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இந்த மாணவனுடைய பின்புலத்தை பார்க்கிற போது முதல் தலைமுறையாக இருக்கிறார்கள். அண்ணன் உலக அவர்களின் மகள் மேனேஜரான பெருமை இல்லை. இங்க இருக்கிற உழைக்கிற ஒரு தகப்பனாரின் பிள்ளை பேங்கிலே வேலைக்கு போனால் அதுதான் பெருமை. இங்கே கலந்துக்கிற ஒரு அத்தையின் மகள் அல்லது மகன் ஏதாவது ஒரு துப்புரவு தொழிலாளியாக மாறினால் அதுதான் பெருமை. முதல் தலைமுறையிலே இருக்கிற குழந்தைகளை முன்னேற்றுவதற்கு பாடுபடுங்கள்.